லெகோ இன்று வெற்றியின் அடையாளமாக தோன்றினாலும் 2004 ஆண்டு அறிக்கை நிறுவனம் தனது வரலாற்றிலேயே மிக கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்ததாக நேரடியாக சொல்கிறது. பாரம்பரிய பொம்மை சந்தை மின்னணு பொழுதுபோக்கின் அழுத்தத்தை எதிர்கொண்டது. பெரிய ரீட்டெயில் சங்கிலிகள் விலை போட்டியை அதிகரித்தன. பல போட்டியாளர்கள் குறைந்த செலவு உற்பத்தியை பயன்படுத்தினர். அதே நேரத்தில் லெகோ தனது மைய செங்கற்களை தாண்டி பல திசைகளில் விரிந்திருந்தது. அந்த விரிவின் சிக்கல் செலவையும் முடிவெடுக்கும் வேகத்தையும் பாதித்தது. 2004 பொம்மை வருவாய் முந்தைய ஆண்டை விட குறைந்ததாக அதிகாரப்பூர்வ அறிக்கை பதிவு செய்கிறது. பிராண்ட் மீது அன்பு இருந்தாலும் பணப்புழக்கம் மற்றும் லாபம் சரியாக இல்லையெனில் நிறுவனம் நீண்ட நாள் இயங்க முடியாது என்ற கடுமையான உண்மை முன்வந்தது. ஒரு நிறுவனம் வளரும்போது புதிய சந்தைகளை முயற்சிப்பது தவறு அல்ல. ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் பிராண்டின் மையத்திறனை வலுப்படுத்துகிறதா என்பதே முக்கியம். லேகோ பலர தயாரிப்பு கோடுகள், உரிமங்கள், தீம் பூங்கா செயல்பாடுகள், சிக்கலான வடிவமைப்புகள் போன்றவற்றை ஒரே நேரத்தில் நிர்வகித்தது. வாடிக்கையாளருக்கு அது படைப்பாற்றலாக தோன்றலாம். நிறுவனத்தின் உள்ளே அதிகமான தனிப்பட்ட கூறுகள், நீண்ட உற்பத்தி திட்டம், கணிக்க முடியாத தேவை, அதிக இன்வென்ட்ரி ஆகியவை செலவை உயர்த்தலாம். எந்த தயாரிப்பு உண்மையில் பணம் சம்பாதிக்கிறது, எது பிராண்டை மட்டும் அலங்கரிக்கிறது என்ற தெளிவு மங்கும்போது வளர்ச்சி ஆபத்தாக மாறும். 2004 அறிக்கையின் புதிய திசை நிறுவனம் மீண்டும் கிளாசிக் கோர் ப்ராடக்ட்ஸ் மற்றும் லேகோ பிராண்ட் வேல்யூஸ் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது. மீட்பு அங்கேயே தொடங்கியது. லெகோவின் கம்பேக்ல மிக முக்கியமான முடிவு புதிய அதிசய பொருளை கண்டுபிடிப்பது அல்ல, ஏற்கனவே இருந்த செங்கற்களின் மதிப்பை மீண்டும் புரிந்து கொள்வது. ஒரே செட் முடிந்தவுடன் பயன்பாடு முடிவதில்லை. துண்டுகளை பிரித்து வேறு வடிவம் கட்ட முடியும். பல காலகட்டங்களின் செங்கற்கள் ஒன்றுடன் ஒன்று இணையும் என்ற அமைப்பு பிராண்டின் ஆழமான பலம். நிறுவனம் கோர் ப்ராடக்ட்ஸ் மீது கவனம் திருப்பிய போது வடிவமைப்பு, உற்பத்தி, இன்வென்டரி, மார்க்கெட்டிங் ஆகியவை ஒரே திசையில் செல்ல முடிந்தது. வாடிக்கையாளர்கள் லெகோவை ஏன் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு தெளிவான பதில் கிடைத்தது. வழிமுறை புத்தகத்தில் இருக்கும் மாதிரியை மட்டும் கட்ட அல்ல, தாங்களே கற்பனை செய்ய. கம்பேக் என்பது பழைய காலத்துக்கு திரும்புதல் அல்ல, காலத்தால் நிரூபிக்கப்பட்ட மையத்தை புதிய சந்தைக்கு ஏற்றவாறு புதுப்பித்தல். லெகோ ஒரு படைப்பாற்றல் நிறுவனம் என்பதால் எண்கள் 2ஆம் இடத்தில் இருக்கலாம் என்று நினைக்க முடியாது. கம்பேக் காலத்தில் எந்த தயாரிப்பு லாபம் தருகிறது, எத்தனை புதிய கூறுகள் தேவை, எவ்வளவு இன்வென்ட்ரி பாதுகாப்பானது, ரீட்டெயில் கூட்டாளிகள் உண்மையில் எதை விற்கிறார்கள் என்ற கேள்விகள் முக்கியமானது. 2004 ஆக்ஷன் பிளான். தெளிவான திசை, வாடிக்கையாளர் மையமான செயல், போட்டித்திறன் கொண்ட செயல்பாடு ஆகியவற்றை முன்னிறுத்தியது. இதன் பொருள் படைப்பாற்றலை நிறுத்துவது அல்ல, ஒவ்வொரு புதிய யோசனையும் அதன் செலவு மற்றும் வாடிக்கையாளர் மதிப்பை நிரூபிக்க வேண்டும். கட்டுப்பாடில்லாத இன்னோவேஷன் நிறுவனம் தாங்க முடியாத சிக்கலாக மாறும். அளவிடப்பட்ட இன்னோவேஷன் மட்டும் மீண்டும் முதலீடு செய்யும் லாபத்தை உருவாக்கும். லெகோவின் மீட்பு கிரியேட்டிவ் டீம் மற்றும் ஃபைனான்ஸ் டீம் ஒரே எதிர்காலத்தை பார்க்க வேண்டியதன் உதாரணம். மைய செங்கற்களில் ஒழுங்கு வந்த பிறகு லெகோ மீண்டும் விரிவடைந்தது. ஆனால் இந்த முறை விரிவு கோர் சிஸ்டமை விட்டு வெளியேறாமல் அதன் மேல் கட்டப்பட்டது. கதைகள், திரைப்பட உரிமங்கள், புதிய தீம்ஸ், பெரியவர்களுக்கான சிக்கலான செட்ஸ் ஆகியவை அனைத்தும் இறுதியில் இணையும் செங்கற்களுக்குள் இருந்தன. இதனால் குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெற்றோர், சேகரிப்பாளர்கள், அடல்ட் ஃபேன்ஸ் ஆகியவர்களும் சந்தையின் பகுதியாகினர். 2025 அதிகாரப்பூர்வ முடிவுகளில் நிறுவனம் 800க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வெளியிட்டதாகவும், சிட்டி, டெக்னிக், ஐகான்ஸ், பொட்டானிக்கல்ஸ் போன்ற பல தீம்ஸ் வலுவாக இருந்ததாகவும் சொல்கிறது. பெரிய போர்ட்ஃபோலியோ மீண்டும் வந்தது, ஆனால் அதை ஆதரிக்கும் செயல்பாட்டு திறன் மற்றும் பிராண்ட் தெளிவும் வளர்ந்திருந்தது. சமூகத்தை கேட்பது என்பது ஒவ்வொரு கோரிக்கையையும் செய்வது அல்ல, அவர்கள் ஏன் கட்டுகிறார்கள் என்பதை புரிந்து அதற்கான அமைப்பை தொடர்ந்து தருவது. 2025 முடிவுகளை அறிவித்த லேகோ குரூப் வருவாய் 83.5 பில்லியன் டேனிஷ் குரோனாகவும் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 22 பில்லியனாகவும் உயர்ந்ததாக கூறியது.
இது 2004 நெருக்கடியுடன் ஒப்பிடும்போது மிகப்பெரிய மாற்றம். ஆனால் கம்பேக்கை ஒரு தலைவர் வந்தார். எல்லாம் உடனே சரியானது என்று சொல்ல முடியாது. முதலில் உயிர் பிழைக்கும் அளவுக்கு செலவு மற்றும் திசை சீரமைக்கப்பட்டது. அடுத்து கோர் பிரிக் சிஸ்டம் மீண்டும் மையமாக்கப்பட்டது. பின்னர் தீம்ஸ், கூட்டாண்மைகள், புதிய வயது வாடிக்கையாளர்கள் போன்ற வளர்ச்சி வாய்ப்புகள் அந்த மையத்தின் மேல் கட்டப்பட்டன. இன்றைய வெற்றி நாளைய பாதுகாப்பு அல்ல. தொடர்ந்து அளவிடவும் புதுப்பிக்கவும் வேண்டும். லேகோ கதை சொல்லும் முக்கிய பாடம்: நெருக்கடியில் எல்லாவற்றையும் புதிதாக தொடங்க வேண்டியதில்லை. சில நேரம் நிறுவனத்தின் உண்மையான பலத்தை தெளிவாக தேர்ந்தெடுப்பதே மிகப்பெரிய புதுமை. லெகோ கதையை பார்த்து கோர்க்கு திரும்புங்கள் என்று மட்டும் சொல்வது போதாது. முதலில் கோர் என்றால் வாடிக்கையாளர் உண்மையில் பணம் கொடுக்கும் மதிப்பு என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டும். அடுத்து அந்த மதிப்பை லாபமாக வழங்கும் ஆபரேட்டிங் மாடல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். மூன்றாவது, வளர்ச்சி பெயரில் அதிகமான ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி சேருகிறதா என்பதை அளவிட வேண்டும். நான்காவது, எந்த நல்ல யோசனையையும் நிறுத்தத் தயாரா என்று கேட்க வேண்டும். கம்பேக்குக்கு புதிய ப்ராஜெக்ட்ஸ் பட்டியல் விட நிறுத்த வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் பட்டியல் அதிக முக்கியமானதாக இருக்கலாம். லெகோவுக்கு பிரிக் சிஸ்டம் தெளிவான மையமாக இருந்தது. மற்ற நிறுவனங்களுக்கு அது சர்வீஸ், டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரஸ்ட் அல்லது டேட்டா ஆக இருக்கலாம். பெயரை பாதுகாப்பது நோக்கமல்ல. வாடிக்கையாளர் மதிப்பை நிலையான பொருளாதாரத்துடன் மீண்டும் இணைப்பதே ரிக்கவரி.